புதுசு புதுசாக ரெசிபி யோசிச்சு போடுறதுக்குள்ளே மண்டை வெடிச்சிரும். சம்டைம்ஸ் நமக்கு பழசு தான் கை கொடுக்கும். அப்படி பழைய காய்கறியை வச்சு செஞ்சது தான் இது. அது ஹிட்டு கொடுத்ததுனால நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு செஞ்சுருக்கேன். 2 கப்பு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஒரு சட்டியில் சீரகம் பொரிஞ்சோன்னே வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை அது நல்லா வணங்கினோன்னா இஞ்சி பூண்டு லைட்டாக இடிச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி, மீதி போன காய்கறி கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், கேப்சிகம் போட்டிருக்கேன். இது கூட 200 கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வணங்கி விடுங்க. சிம்மிலே வச்சு வேக விடுங்க. நம்ம தண்ணி பெருசாக ஊற்ற போகிறதில்ல. இது கூட 200 கிராம் பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் பார்க்க நிறையா இருக்கும். ரைஸ் ஆட் பண்ணால் சரியாக போயிடும். இஞ்சி பூண்டு இடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஜாரிலே ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றி மூடி போட்டிங்கன்னா கேரட்லாம் வெந்துடும். பாருங்கள் அப்படி எப்படி எண்ணெய் பிரிஞ்சு விடுது. இதில் நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சிங்கன்னா தம் ஆகிடும். அதுக்கப்புறம் சுட்டு சுட்டாக எடுத்து பரிமாறுறீங்கன்னா ஊடு ஃபுல்லாக மணக்குங்க. பாருங்கள் கேரட்லாம் வெந்து போச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.